ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஸ்ட்னிக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரஸ்ட்டில் வேரியபிள்ஸ், மியூட்டபிலிட்டி அண்ட் ஷேடோவிங் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார நான் கார்கோ பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜுக்கு நேம் வந்து வேரியபிள் அண்டர்ஸ்கோர் ஷேடோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். cargo new variable underscore shadowing. ஓகே, க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை இன்டகிரேட்டட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே மெயின் டாட் ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்டு மேக்ரோ யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராமை வந்து எழுதியிருப்பாங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும்னா லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். லெட் நான் இப்போ வந்து வேரியபிள் நேமுக்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு இன்டீஜர் டைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ரஸ்ட் அனலைசரில் எனக்கு எந்த எரரும் ஷோ ஆகலை. இன்கேஸ் உங்களுக்கு எரர் என்னாச்சும் ஷோ ஆனிச்சுன்னா ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் மாதிரி காமிக்கும். ரெட் கலர் எரர் மாதிரி காமிக்கும். நீ இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிங்கன்னா என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு வார்னிங் காமிக்குது. வார்னிங்கில் வந்து ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள், இது வந்து அன்யூஸ்டு வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை பற்றிலாம் வந்து டிஃபால்ட் இன்னும் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் வந்து செமிகாலன் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெட் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து I32 இருக்குது. I32ங்கிறது பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணோம்னா I32 டைப்பில் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோட் அசைன் பண்ணுறேன் 5.0. இது வந்து F64 டைப்பில் எடுத்துக்குது. அண்ட் இன்னொரு ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணுறேன். Z இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ இந்த இடத்துல இசட்டை நான் ஓவர் பண்ணணும். இங்கே காமிக்குது. இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப், ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் தென் ஸ்ட்ரிங், இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் இந்த இடத்துல நான் வந்து எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் கோலன் ஃப்ரம் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் டைப். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப். ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். சாரி, இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட் மேக்ரோ யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் எல்என் டபுள் கோட்ஸில் நார்மலாக வந்து ஓப்பன் கர்லி பிரேஸ் வந்து கொடுத்து க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் விட்டு நான் கொடுத்துக்கிறேன்.
value of x new line and value of y new line, value of z new line, value of s new line. ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஸோ இந்த இடத்துல எந்த வேல்யூவை நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கமா செப்பரேட் பண்ணி எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா எஸ் 4 பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும், ஒய்ங்கிறது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், இசட்டுங்கிறது வந்து தேர்டு பிளேஸ் ஹோல்டரில் டிஸ்பிளே ஆகும், எஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் டைப் வந்து ஃபோர்த்து பிளேஸ் ஹோல்டரில் டிஸ்பிளே ஆகும். நான் சேவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கார்கோ பில்டு கொடுத்து அதுக்கப்புறம் கார்கோ ரன்னும் தரலாம், இல்லைனா டேரெக்டாக இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ நான் டேரெக்டாக அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷேடோயிங் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து திரும்ப லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து எக்ஸோட வேல்யூவோட 7 ப்ளஸ் பண்ணி திரும்ப எக்ஸில் அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 தடவை வந்து எக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐ மீன் 2 தடவை வந்து எக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி 2 தடவை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஷேடோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் value of x ஸோ எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ இந்த எக்ஸுங்கிற மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிட்டு இந்த நியூ வேல்யூ வந்து எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் வேல்யூ எக்ஸுங்கிறதுல. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 7, ஸோ வந்து 5 ப்ளஸ் வந்து 7 12ங்கிறது வந்து எனக்கு திரும்ப வந்து எக்ஸில் வந்து அப்டேட் ஆகி எனக்கு வந்து எக்ஸை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இன்னொரு இதுவும் இருக்குது, கான்செப்டும் இருக்குது, ஸ்கோப். இந்த ஸ்கோப்பையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குள்ளே இன்னொரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு println value of x in inner scopeன்னு கொடுத்துட்டு இங்கே நான் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து அவுட்டர் ஸ்கோப்னு கொடுத்துறேன். அவுட்டர் ஸ்கோப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த ஸ்கோப்லேயே வந்து இந்த எக்ஸை நான் இந்த ஸ்கோப்புக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வந்து இந்த ஸ்கோப்புக்குள்ளே இந்த எக்ஸை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்கோப்பை விட்டு வெளியே போகும்போது கண்ட்ரோல் இந்த மெமரியை வந்து எரேஸ் பண்ணிடும். ஸோ இந்த மெமரி எரேஸ் பண்ணிட்டா இந்த எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து 8 அப்படிங்கிறத வந்து எரேஸ் பண்ணிடும். ஸோ இதில் இந்த எக்ஸில் இருக்க வேல்யூ தான் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் இன்னர் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 8 டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ எனக்கு வந்து 5 + 7 12 அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து எனக்கு வந்து இங்கே இருக்குது. இங்கே நியூவாக அப்டேட் பண்ண 8ங்கிறது இந்த ஸ்கோப்லேயே வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த இடத்துல வெளியே வரும்போது எனக்கு வந்து இந்த எக்ஸை வந்து ஃப்ரீ பண்ணி இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ இங்கே இருக்க எக்ஸுங்கிறது மட்டும்தான் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளில் 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5ங்கிற வேல்யூ நான் வந்து அப்டேட் பண்ணும் 10ன்னு அப்டேட் பண்ணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணால் வந்து எனக்கு எரர் வந்து காமிக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த வேரியபிளை நான் வந்து மியூட்டபிளாக டிக்ளேர் பண்ணல. பை டிஃபால்ட்டாக ரஸ்ட் வந்து இம்மியூட்டபிள், எல்லா வேரியபிளுமே வந்து இம்மியூட்டபிள். ஸோ நான் மியூட்டபிள் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னால் இந்த வேல்யூவை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் print value before update value after update. ஸோ வந்து எனக்கு வார்னிங் வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து 5ன்னு இருக்குது, அடுத்தது எனக்கு வந்து 10ன்னு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா டைப்புக்குமே வந்து நீங்கள் மியூட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி வேல்யூவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.